கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, தமிழக வாக்காள பெருமக்களே, முதுகுளத்தூர் வாக்காள பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல், அதாவது மக்களுக்கான தேர்தல், இதில் பல கட்சிகள் வந்து உங்களிடம் வாக்கு சேகரிக்க வரலாம். ஆனால் இன்று தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய, அதாவது தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை ரொம்ப மோசமா இருக்கு, இதை காப்பாற்றக்கூடிய இந்த தேர்தல் அப்படிங்கிறத நீங்க எல்லாம் மனசுல வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல்ல நீங்க சரியான முடிவெடுத்து சரியானவங்களை தேர்ந்தெடுக்கணும். எதுக்காக சொல்றேன்னா, இந்த திமுக அரசாங்கம் 5 வருடமா ஆட்சி பண்ணுச்சு. ஆனா மக்களுக்கு தேவையான எதையும் செய்யல. அவங்க தேர்தல் அறிக்கைன்னு 2021 கொடுத்தாங்க. அந்த தேர்தல் அறிக்கையில எதுவும் செய்யக்கூடியதை கொடுக்கல. 505 பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதிகள்ல 50 கூட அவங்க சரியா செய்யல. அதுதான் உண்மை. உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த முறை நீங்க நம்ம வேட்பாளருக்கு வாக்களிக்கணும். ஏன் அப்படிங்கறதையும் நான் உங்கள்கிட்ட கலந்து பேசணும். இப்போ இந்த தேர்தல்ல எதிரிகளும் துரோகிகளும் வாக்கு கேட்டு வருவாங்க உங்கள்கிட்ட. இந்த ரெண்டுமே மக்களுக்கு வேண்டாத விஷயம். காரணம், இவங்க மக்களை எல்லாம் மதிக்கிறவங்க கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லி தேர்தல் அறிக்கை கொடுத்தே வெற்றி பெற்றுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க. இன்னொரு துரோக கூட்டம் என்னன்னா, செஞ்சவங்களுக்கே நன்றியா இல்ல, அவங்களுக்கு பதவி கொடுத்த ஆளுக்கே நன்றியா இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி நன்றியா இருப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களையும் விடக்கூடாது. அதுக்காக தான் நான் நம்ம தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, அத அம்மா தொடர்ந்து நடத்தின கட்சி, அந்த ஒரு காரணத்துக்காகவும் தலைவர் இந்த கட்சியை ஆரம்பிச்சப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சியாகவும் கழக தொண்டர்களுக்கான கட்சியாகவும் ஏழை எளிய ஜனங்களோட கட்சியாதான் தலைவர் ஆரம்பிச்ச கட்சி இருந்துச்சு. தலைவரோட மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அம்மாவும் அதே மாதிரியே நடத்தி கொண்டு போனாங்க. அவர் எப்படி வச்சிருந்தாரு, எப்படி தமிழ்நாட்டு மக்களை பார்த்தாரு, அதே அளவுலதான் அம்மாவும் இந்த கட்சியை நடத்திக்கிட்டு போனாங்க. அம்மாவோட மறைவு வருது. அதுக்கப்புறம் கட்சியில நீங்க எல்லாம் எல்லாருமே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே பார்த்திருப்பீங்க,
அதுக்கப்புறம் என்ன முதல்வரா தேர்ந்தெடுத்து நான் பதவி ஏத்துக்கணும் அப்படிங்கிற சொல்ற நேரத்துல ஒரு கேஸ்ல தீர்ப்பு வருது. அது எப்படி வருதுன்னு அதுவும் உங்களுக்கெல்லாம் புரியும். வந்தது 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை, மறுநாள் 6 மணிக்குள்ள சிறைக்கு போயாகணும். அந்த மாதிரி நேரத்துல நம்ம அப்படியே போட்டது மாதிரி கட்சியை விட்டுட்டு போக கூடாது, அதுக்கு ஒருத்தரை உட்கார வச்சுட்டு போகணும்னு உட்கார வச்சவர் தான் இவரு. ஆனா நான் சந்தோஷமா போகல, நான் போனதோ சிறைச்சாலை. இருந்தாலும் என் கடமைய சரிவர செஞ்சிட்டு போன இந்த கட்சிக்காக, இந்த மக்களுக்காக, கழக தொண்டர்களுக்காக. நான் போய் 2 மாசத்துக்குள்ளேயே என்னையே கச்சை விட்டு துக்குறாரு, நான் உட்கார வச்சுட்டு போனவர். அதுக்கப்புறம் பாருங்க, ஒவ்வொருத்தரையா கட்சியில இருந்து நீக்கிறது, இது தொடர்ந்து செஞ்சாரு. இப்பவும் நான் வெளில வந்த பிறகு நம்மளால எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, அதனால நம்ம பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. அந்த பொறுமையா இருக்கிறத அவர் என்ன நினைச்சிட்டாரு, இவங்க இப்படியே விட்டுருவாங்க, நம்ம நினைச்சதுதான் அப்படிங்கிற நினைப்புக்கு போயிட்டாரு. அது தெரிஞ்ச பிறகுதான் நான் என்ன பண்றேன், சரி தேர்தல் வந்துட்டு நம்ம உடனடியா நம்ம இறங்கி ஆகணும், தமிழ்நாட்டு மக்களை பார்த்தாகணும், கழக தொண்டர்கள்லாம் அனாதையா இருக்காங்க, அவங்களையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நினைச்சுதான் நான் இந்த பயணத்தை தொடங்கினேன். இப்போ தேர்தல் களம் வந்துட்டு ஒவ்வொரு ஊர்ல போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு நம்ம வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி வேட்பாளர் நம்மளோட இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாக்கு கேட்டுக்கிட்டு மக்களை சந்திச்சுக்கிட்டு வர்றேன். இப்ப மக்களை சந்திக்கும் போது என்ன சொல்றாங்க, அந்தந்த தொகுதியில உள்ள பிரச்சனைகளை சொல்றாங்க. இந்த திமுக அரசு 5 வருஷம் ஆகுது, அந்த மக்கள் பிரச்சனைகளை, அந்த தொகுதி பிரச்சனைகளை ஒன்னும் கூட அவங்க செய்யல. ஏன்னா அவங்க சொல்ற விதத்திலேயே எனக்கு தெரியுது. அதனால இப்ப நான் வரும்போதே சரி, அவங்க மாதிரி நம்ம பொய்யான தேர்தல் அறிக்கையெல்லாம் கொடுக்க கூடாது, நான் அம்மா வளப்புல வந்துருவேன், அதனால நம்ம பொய் சொல்லக்கூடாது மக்கள்கிட்ட அப்படிங்கறதுல தெளிவா இருப்பேன். மக்கள்கிட்ட உள்ளத சொல்லணும், அரசாங்கத்துல உள்ள நிதிநிலைய சொல்லணும். அரசாங்கத்துல 12 லட்சம் கோடி கடன் இருக்கு, இந்த திமுக அரசு வாங்கியிருக்கு. வாங்கினுச்ச இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு அம்மா கொடுத்தாங்கல்ல மடிக்கணினி, அதை கொடுத்துச்சா? கொடுக்கல. ஒவ்வொரு தொகுதிகள்லையும் பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க, அதுல ஏதாவது ஒவ்வொரு தொகுதிக்கு ஒவ்வொரு விஷயத்த செஞ்சிருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. வேலை வாய்ப்பு 6 லட்சம் பேருக்கு, வேலை வாய்ப்பு 6 லட்சம் பேருக்கு தருவேன்னு சொன்னாங்க, அதையும் செய்யல. 7 வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டாரு முதலமைச்சர். இந்த தென்பகுதிக்கு எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்களை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு நிறுவனம் கூட வந்த பாடு இல்ல, வேலை வாய்ப்பும் கொடுக்கல. இதெல்லாம் பார்த்துதான் நான் ஒரு முடிவுக்கு நம்ம பொய்யான தேர்தல் அறிக்கையை மட்டும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில நல்ல விஷயங்கள் கிராமப்புற பெண்களுக்கு, கிராமப்புறத்துல உள்ள குடும்பங்களுக்கு வேண்டியதை நம்ம செஞ்சாகணும்
அப்படின்னு நினைச்சுதான் நான் ஒரு தேர்தல் அறிக்கையும் இப்ப 16ஆம் தேதி விட போறோம். அதுல உள்ள சிலதெல்லாம் இப்ப சொல்லுவோம் உங்களுக்கு. இப்ப முதுகுளத்தூர் தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதுகுளத்தூர் பகுதியில படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரும் வகையில் தொழிற்சாலை அமைத்து தர வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நிச்சயம் செய்வோம். இதுவரைக்கும் திமுக செய்யல. முதுகுளத்தூர், கமுதி, சாயல்குடி, அபிராமம் பகுதிகளில் புறவழிச்சாலை அமைக்க கோரிக்கை விடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதையும் இந்த திமுக அரசு செய்யல. ஆனா நம்ம செய்யலாம். குடிநீர் தட்டுப்பாடு அதிகரித்து உள்ளது. அதனை தீர்க்க நடவடிக்கை எதுவுமே எடுக்கல இந்த திமுக அரசுங்கிறாங்க. அதே போல முதுகுளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட கிராமப்புறங்களில் முறையான சாலை வசதி இல்ல. சின்ன சின்ன கிராமத்துக்கும் சாலை வசதி இல்ல. நரிப்பையூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டு இருந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் என இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அதையும் திமுக செய்யல. கால்வாய்கள் அனைத்தையும் தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. சாயல்குடியில் அரசு போக்குவரத்து கழக படிமனை வேண்டும் என ரொம்ப நாள் கோரிக்கையா இருக்கு. அதையும் செய்யல. விவசாயிகளுக்கு பயிர் இன்சூரன்ஸ் முறையாக வழங்கப்படல. இங்கு அரசு உப்பளங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு முறையான சம்பளம் வழங்கவில்லை என தொழிலாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என முந்தல் பகுதி மீனவர்கள் நீண்ட நாளா கோரிக்கை வச்சிருக்காங்க. அதையும் நம்ம வந்தாதான் செய்வோம். போன முறை அவங்க கொடுத்த வாக்குறுதி எண் 442 காரைக்குடி, ராமநாதபுரம், தூத்துக்குடி புதிய அகல ரயில் பாதை திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசை வலியுறுத்துவோன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க மத்திய அரசோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ரயில்வே திட்டங்கள், ரயில்வே மேம்பாலங்கள் இதெல்லாம் அமைக்கணும்னா அது மத்திய அரசு தான் செய்ய முடியும். அந்தந்த மாநில அரசுகள் கோரிக்கை வச்சு அதை செய்ய வைக்கணும். அதுதான் ஒரு மாநில அரசோடைய வேலை. அந்த வேலையை இந்த திமுக அரசு செய்யவே இல்லை. இப்ப நம்ம தேர்தல் அறிக்கையில மகப்பேறு உதவி தொகையாக தற்போது வழங்கப்படுகிறது 18,000 ரூபாய் பெண்களுக்கு. அதை உயர்த்தி 24,000 வழங்குவோம். பிறந்த குழந்தைகளின் நலனுக்காக அவசிய பொருட்கள் கொண்ட அம்மா நலப்பெட்டகம் அவங்க சரியா வழங்காம விட்டுட்டாங்க. அதை நம்ம சரிவர திரும்ப கொண்டு வருவோம். அனைத்து மருத்துவமனைகளில் போதுமான மருந்துகளும் மற்றும் சேவைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிராம சுகாதார செவிலியர்கள், டாக்டர்கள் போன்ற காலி பணியிடங்கள் போர்க்கால அடிப்படையில் நிரப்பப்படும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் 2 லட்சம் பேருக்கு அரசு பணியிடங்கள் படிப்படியாக உயர்த்தப்படும். அனைத்து மாவட்டங்களில் முதியோர் சிகிச்சை பிரிவு தகுந்த நிபுணர்கள் கொண்டு அமைக்கப்படும். அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். முதல்வரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வருமான உச்சவரம்பு மற்றும் காப்பீட்டு தொகை உயர்த்தப்படும். தற்போது வழங்கப்படும் சிகிச்சைகளின் எண்ணிக்கை 1500 இருக்கு. அதை மேலும் விரிவுபடுத்தி 2000 சிகிச்சைகள் வரை செய்யக்கூடிய அளவுக்கு நாம் கொண்டு வருவோம். கிராம பகுதிகளில் மகளிர்களை ஊக்குவிக்கும்
விதமாக ஆண்டு ஒன்றுக்கு ஒரு வருஷத்துக்கு 1,00,000 கோழி பண்ணைகளும் 1,00,000 ஆட்டு பண்ணைகள் மற்றும் 1,00,000 மாடுகள் ஏற்பாடு செய்து அதில் 50% மானியமும் அரசு ஏற்றுக்கொள்ளும். அதிக அளவு முதலீடுகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்புகளை துரிதமாக உருவாக்குவோம். மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய டீசல் மானியம் உயர்த்தப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்கும் பகுதிகளில் புது திட்டங்கள் கொண்டு வரும்போது அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்கும் போது ஏற்படும் விபத்துகளில் உயிர் சேதம் ஏற்பட்டால் அதற்கு ரூபாய் 25 லட்சம் இன்சூரன்ஸ் மூலமாக வழங்கப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்கும் போது ஏற்படும் விபத்துகளில் சிகிச்சைக்காக இன்சூரன்ஸ் திட்டம் தீட்டப்படும். இலவச மடிக்கணினி திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும். அரசு பள்ளிகளில் +2 படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு முதல் அரையாண்டிலேயே மடிக்கணினி வழங்க ஏற்பாடு செய்யப்படும். அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கும் மிதிவண்டி, சீருடைகள், காலணி, பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் போன்ற பொருட்கள் அனைத்தும் சரியான நேரத்தில் வழங்கப்படும். சேதமடைந்த பள்ளி கட்டிடங்கள் கட்டித்தரப்படும். அடுத்த 5 ஆண்டு காலத்துக்குள் 30,000 வகுப்பு அறைகள் கட்டித்தரப்படும். தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்கும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு திறன் மேம்படுத்தும் நோக்குடன் AI போன்ற படிப்புகள் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படும். ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்பில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும். தொழில்களில் தேவைக்கு ஏற்ப ITI மற்றும் பாலிடெக்னிக் படிப்பில் மாணவ மாணவியர்களின் சேர்க்கை அதிகரிக்கப்படும். இது எல்லாம் நம்ம வந்தோன்னு கட்டாயமா செய்வோம். தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்களே இல்லை, செவிலியர்களும் இல்லை. இது உயிர் காக்கிற பிரச்சனை. இது போர்க்கால அடிப்படையில இதுக்கு பதவிகள் கொடுத்து மருத்துவமனைகளை முதல்ல சீர்படுத்தணும். அதை நிச்சயம் நம்ம செய்வோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, இந்த முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் டாக்டர் ராம்குமார் பாண்டியன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்து அவருக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி நமதே, நாளை நமதே. பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.